அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து நம்ம அனார்கலி எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதுக்கு வந்து நம்ம பேப்பர்லேயே ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடி பேப்பர்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அந்த பேனல் கட்டிங்லாம் எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத. ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் இதை பார்க்குறப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேங்களா? அடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க புதுசாக இப்போ தான் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸை பாருங்கள். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நம்ம மொத்தம் இது மீட்டர் வந்து 3 மீட்டர் கிளாத் எடுத்திருக்கோம். 3 மீட்டர் கிளாத்து. இது அகலம் பாருங்கள், நம்மளுக்கு நல்ல தாராளமாகவே இதோட அகலம் இருக்கும். அதனால 3 மீட்டர் நம்மளுக்கு தாராளம். ஓகேங்களா? இப்போ இதில் வந்து அகலமே நம்மளுக்கு 56 வரும். ஓகேவா? 56 அகலம் வருது. அதனால் நம்ம அதை வச்சு நல்லா இதெல்லாம் வந்து பேனல்ஸ் இதெல்லாம் நல்லா தாராளமாகவே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்புறம் இப்போ லைனிங் எடுத்திருக்கோம் 1 மீட்டர். இந்த லைனிங் எதுக்குன்னா மேலே பாட்டம் மேலே வந்து டாப் போர்ஷனில் அந்த இடத்துல மட்டும்தான் இது லைனிங் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். கீழே லைனிங் தேவைப்படாது. ஓகேவா? ஸோ மேலே மட்டும் நம்மளுக்கு பாடி போர்ஷனுக்கு மட்டும் தேவைப்படுறதுனால 1 மீட்டர் எடுத்திருக்கோம். இப்போ இந்த 1 மீட்டரில் அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கிற கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு வச்சுருக்கோம். ஸ்டிச்சிங்க்காக. ஓகேங்களா? வச்சுட்டு இப்போ ஹைட்டு எவ்வளவு எடுக்கிறோம்னா 15 ஹைட் எடுக்கிறோம். அதாவது ஷோல்டரில் இருந்து அந்த இடுப்புக்கு எவ்வளவு தேவையோ அந்த ஹைட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்து அந்த ஹைட்டை நீங்கள் போட்டுட்டு ஒரு 1/2 இன்ச்சு ஷோல்டருக்கு ஸ்டிச்சிங்க்கு நம்ம விடுறோம். விட்டுட்டு 2.5 இன்ச்சு தான் அகலம் எடுக்கிறோம் நெக்குக்கு. அது மாதிரி ஷோல்டருக்கு 3 இன்ச்சு எடுக்கிறோம். ஓகேங்களா? அடுத்தது ஸ்லீவுக்கு அந்த இது ஆம் ஹோல் ரவுண்டு வருது பாருங்கள், அதுக்கு நம்ம 6 இன்ச்சு எடுத்திருக்கோம். ஓகேங்களா? அப்புறம் இது ஃப்ரண்ட்டும் பேக்குக்கும் 2 பீஸும் இதாக இருக்குது பாருங்கள். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு சேர்த்த மாதிரி தான் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ ஃப்ரண்ட் நெக்குக்கு வந்து 4, பேக் நெக்குக்கும் 5 தான் போட்டிருக்கோம். ஓகேங்களா? இது வந்து க்ளோஸ் நெக் டைப்பில் தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நம்ம ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் லைன் கொடுத்துட்டு ஆம் ஹோலுக்கும் நம்ம இப்போ லைன் கொடுத்துட்றோம். 6 இன்ச்சு ஆம் ஹோலுக்கு எடுத்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ அதில் வந்து நம்ம செஸ்ட்டுக்கு எவ்வளோ வருது சொல்லி சுற்றளவு செஸ்ட்டு எடுத்துருப்போம் பாருங்கள். இப்போ அதில் எடுத்துகிட்டு அதில் 4 மடித்து எவ்வளோ வருதோ அந்த இதில் இருந்து ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு நம்ம மெஷர் பண்ணுறோம். ஓகேங்களா? அடுத்தது அந்த ஆம் ஹோலுக்கும் நம்ம அந்த வளைவை கொடுத்தும் ஜாயின் பண்ணிக்கிறோம். ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம செஸ்ட்டு இதுக்கு லைன் கொடுத்துருந்தோம் பாருங்கள், அதில் இருந்து ஒரு லைன் ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துட்டு ஸ்டிச்சிங்க்கு அதே மாதிரி ஒரு 1லேருந்து 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கிறோம். அவ்வளவு தாங்க. இப்போ மேலே வந்து டாப் போர்ஷனில் இருக்கக்கூடியதுக்கு நம்ம இப்போ மெஷர் பண்ணியாச்சு. இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நம்ம இதை கட் பண்ணி எடுத்துட்டதுக்கு அப்புறமா அடுத்து அந்த இதில் வந்து ஸ்டிச்சிங்க்கு நம்ம அர்க்காட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? பண்ணிட்டதுக்கு அப்புறமா இப்போ ஃப்ரண்ட்டும் பேக்கும் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ ஒரு சைடில் தான் நம்ம நெக்குக்கு இருக்குது. ஸோ இன்னர் சைட்லேயும் நம்ம போட்டுருவோம். அதோட மெஷர் எவ்வளோ போட்டுருந்தோமோ அந்த மெத்தட்லேயே போட்டு ஃப்ரண்ட்டு பேக்குக்கும் நம்ம இப்போ ஃப்ரண்ட்டுக்கு லைன் போட்டுரும். நெக்குக்கு வந்து லைன் கொடுத்து அதையும் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இது ஒன்று வந்து பேக்கு, இன்னொன்று ஃப்ரண்ட்டு. அவ்வளோதான், 2 பீஸ் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஒரே கட்டிங்லேயே 2 பேக்கும் ஃப்ரண்ட்டும் கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம மெயின் கிளாத்து எடுத்துருக்கோம். மெயின் கிளாத்தில் வந்து நம்ம ஃபுல்லாக 4 ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? 4 ஃபோல்டு பண்ணி இப்போ இதை தனியாக நம்ம 1 மீட்டர் தனியாகவே எடுத்துடலாம். ஓகேங்களா? இப்போ வந்து இது 1 மீட்ரு எதுக்கு தனியாக எடுக்கிறோம்னா அடுத்து நம்ம அதில் ஸ்லீவுக்கும் மேலே டாப் போர்ஷனுக்கும் சேர்த்த மாதிரி ஒரே இதில் முடிஞ்சிடும். ஸோ 1 மீட்டரில் அதுக்கு முடிச்சுட்டு 2 மீட்டர் வந்து நம்ம கீழே வந்து அந்த பேனல்ஸ் கட் பண்ணுறதுக்கு 2 மீட்டர் போதும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நம்ம 1 மீட்டர் இப்போ நம்ம கட் பண்ணி தனியாக எடுத்துகிட்டு அடுத்து 2 மீட்டர் தனியாக வச்சுருக்கலாம். ஓகேவா? இது வந்து பாருங்கள், நம்மளுக்கு அகலம் நல்ல தாராளமாக இருக்கிறதுனாலேயே நம்மளுக்கு இது 3 மீட்டர் போதும். இதே கொஞ்சம் அகலம் கம்மியாக இருந்ததுன்னா 4 மீட்டர் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? பேனல்ஸ் எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு. அதே மாதிரி இது வந்து நம்மளுக்கு அகலம் லென்த்தியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு ஸ்லீவுக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு எல்லாம் சேர்த்த மாதிரியே நம்ம 1 மீட்டர்லேயே எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நம்ம அதை கட் பண்ணி எடுத்துட்டதுக்கு அப்புறமா ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் சேர்த்த மாதிரி இப்போ நம்ம
கிளாத்தை வந்து மடித்து எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், எந்த அளவுக்கு நம்மளுக்கு கிளாத்து தேவையோ அந்த இதுக்கு மடித்து நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் ஃபுல்லாக. இப்போ நம்ம ஃபுல்லாக இதை மடித்து எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த மெஷர்மெண்ட் நம்மளுக்கு போதும். ஸோ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். ஓகேவா? பாருங்கள், கரெக்டாக நம்ம எடுத்துக்கோங்க, எந்தவித சுருக்கமும் இல்லாமையும் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அவ்வளோதான். அடுத்தது சைடில் வர்றதையும் நம்ம ஸ்டிச்சிங் கொஞ்சம் இது வந்து ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவே விட்டே நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நம்ம அதுக்கப்புறமா தேவைப்படுறப்போ சுற்றி நம்ம லைனிங்கை அதையும் ஜாயின் பண்ணிட்டதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளாத்தையும் நம்ம கட் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், நம்ம ஃப்ரண்ட்டு பேக்குக்கும் சேர்த்த மாதிரி முடிச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்லீவுக்கு எடுக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்லீவுக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு பாருங்கள், ஃபுல்லாக இப்போ நம்மளுக்கு இது வந்து ஃபுல் ஹேண்டு ஸ்லீவு தேவைப்படுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபுல் ஸ்லீவுக்கு இருக்குது, அகலம் வந்து ஓகே. இது வந்து நம்ம அடுத்தது நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இப்போ மேலே வந்து டாப் போர்ஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ கீழே வந்து அந்த பேனல் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பேனல் எடுக்கிறதுக்கு வந்து ஹிப்பில் இடுப்பில் எவ்வளோ சுற்றளவு எடுத்துருந்தீங்களோ, ஓகேங்களா, சுற்றளவு எடுத்ததில் இப்போ 30 அப்படின்னா 30 சுற்றளவு இடுப்பு சுற்றளவு இருக்குதுன்னா அதில் பாதி 15. அப்போது 15ல் அடுத்த பாதி எவ்வளோ வருது? நம்மளுக்கு 7.5 வரும். ஓகேங்களா? இப்போ ஹைட்டை ஃபர்ஸ்ட்டு நம்ம 4ஆக ஃபோல்டு பண்ணி இதை வச்சுருக்கோம். இப்போ இந்த கிளாத்தை வந்து 4ஆக ஃபோல்டு பண்ணி ஹைட்டு எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஹைட்டை வந்து எப்படி மெஷர் பண்ணணும்னா, ஷோல்டரில் இருந்து எவ்வளோ ஹைட்டு தேவையோ அவங்களுக்கு முட்டிக்கு கீழேயா ஃபுல்லாவா இந்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு மேலே நம்ம வந்து டாப் போர்ஷன் எடுத்துருக்கோம் பாருங்கள், அப்போ வந்து இன்னொரு எடுக்கிறோம். ஷோல்டரில் இருந்து ஹிப்பு வரைக்கும் எடுப்போம், அந்த ஹிப் ரவுண்டை எடுப்போம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபுல் லென்த் எடுத்தோம் பாருங்கள், அதில் இப்போ 40ன்னு வருதுன்னா நம்ம 15 மேலே வச்சுடுறோம். பேலன்ஸ் எவ்வளோ வருது? 40ல் 15 வச்சுட்டோம்னா பேலன்ஸு 25 வருது. ஓகேங்களா? அப்போ நம்ம ஹைட் எவ்வளவு எடுக்கிறோம்? 25 எடுப்போம். புரிஞ்சுதுங்களா? அப்போ அந்த மேலே இருக்கிறத லெஸ் பண்ணிவிட்டு கீழே உள்ள சைடை நம்ம எடுக்கிறோம். இப்போ அதே மாதிரியே நம்ம ஃபுல்லாக 4ஆக மடிச்சுட்டு ஹைட்டு எவ்வளவு தேவையோ அந்த ஹைட்டை எடுத்துடுறோம். எடுத்தது போக இப்போ இந்த இது பாருங்கள், நம்மளுக்கு சுற்றளவுக்கு எவ்வளோ வருதோ அந்த இதை கார்னரில் அந்த சைட்லேயும் போட்டாச்சு, இந்த லாஸ்ட்லேயும் போட்டாச்சு. இதில் சென்டர் பாயிண்ட்டை எடுத்து இந்த சென்டரில் அந்த பாதியில் இருந்து 2 சைடும் நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்களா? இதோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே நான் பேப்பரில் எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சிருப்பேன். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் இதை பார்க்குறப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே புரியும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நம்ம கீழே வந்து 2.5 மேலே 2.5 இது மொத்தம் 3 சைடு போட்டிருக்கோம். இப்போ இது ஒரு லைன் முடிச்சிருக்கோம். அந்த கார்னரில் இருந்து சென்டர் பாயிண்ட்டுக்கு 1. இப்போ இது வந்து மேலே மொத்தம் 4ஆக மடிச்சிருக்கிறதுனால 3 பேனல் மேலே வருதுன்னா, ஸோ 4 3 மொத்தம் 12 பேனல்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டு, அடுத்து செகண்டு, தேர்டு மொத்தம் 3 பேனல்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே எவ்வளோ ஹைட் எடுத்துருந்தோமோ அந்த ஹைட்டும் மடித்து தைக்கிறதுக்கும் சேர்த்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கோம். கட் பண்ணி அதை எடுத்துட்டதுக்கு அப்புறமா இப்போ இந்த பேனல்ஸை நம்ம கட் பண்ணுறோம். இன்னொரு முறை சொல்கிறேன், இதை வந்து நான் பேப்பர் கட்டிங்கில் எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சிருப்பேன். இது கன்ஃபியூஸ்டாக இருக்குது, புரியலைன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் அந்த பேப்பர் கட்டிங்கை பார்த்துட்டு இதை பார்க்குறப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே புரியும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நம்ம இதை மொத்தம் 3 பேனல்ஸ் நம்மளுக்கு தனித்தனியாகவே கிடச்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ இதை கட் பண்ணி எடுத்துட்டதுக்கு அப்புறமா பாருங்கள், இப்போ அந்த கார்னரில் இருக்கக்கூடியது வந்து நம்மளுக்கு ஜாயிண்ட் இது. ஓகேவா? ஒரு பேனல் இதோட ஜாயிண்ட்டு தான் சேர்ந்த மாதிரி வரும். இது சென்டர் இது வந்துடும். அடுத்தது இன்னொன்று வந்து மொத்தம் இப்போ 3. அந்த 3 இதை நம்ம மொத்தமாக நம்மளுக்கு 12 பேனல்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. சைடுங்களில் இதெல்லாம் ஓப்பன் பண்ணுறதெல்லாம் நம்ம அந்த கிளாத்துங்கள்லாம் ஃபோல்டிங்கில் இருக்குது பாருங்கள், அதெல்லாமே நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுடுறோம். அதாவது மேல் சைடில் மட்டும். ஓகேங்களா? வேறு சைடில் இந்த மேல் டாப் போர்ஷனில் மட்டும்தான் நம்மளுக்கு ஃபோல்டிங் வரும்.
சைடில் எந்த ஒரு ஃபோல்டிங் இருக்காது. ஸோ அதை ஓப்பன் பண்ணுற மெத்தடும் வராது. சென்டரில் மட்டும்தான் ஃபோல்டிங் வரும். அதை வந்து நம்ம சென்டராக வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ மொத்தம் நம்மளுக்கு இது 12 பேனல்ஸ் கிடச்சிருச்சு. இதை வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணணுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.